குழந்தை வரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து அந்த மழலை அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு பொருளாதாரம் நல்லாவே வளர்ச்சி வரும். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்களை வந்து அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க. ஏதோ ஒரு தப்பு செய்யணும், குழந்தைன்னா தப்பு செய்ய தான் செய்யும். இவர்களுடைய ஜாதகத்திலே என்ன இருக்குன்னா, புத்திரக்காரகன் குரு பாதிக்கப்பட்டு இருப்பார். எப்படி பாதிப்பு அப்படின்னா, ராகு கேது சனி அப்படின்ற ஒரு 3 கிரகங்கள் மட்டுமே வந்துட்டு இங்கே நான் வந்து ஒரு நெகட்டிவான கிரகமாக நான் பார்க்குறேன். குருவோட சனி சேர்ந்தாலும், குருவோட ராகு கேது சேர்ந்தாலும், குரு போய் ராகு கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும், குரு பகவான் 6, 8, 12 மறைந்தாலும், இந்த மாதிரியான அமைப்பு கொண்ட ஜாதகங்களுக்கு குழந்தை பேரானது தள்ளி போகும், தாமதிக்கும். எந்தெந்த பெட்ரூமில் வந்துட்டு கட்டிலுக்கு அடியில் திங்ஸ் இருக்குதோ அங்கே போனால் புத்திர தோஷம் தான் நான் முதல்ல பேசுவேன். குழந்தை தான் லேட் ஆச்சுங்களா, இல்லை பிறந்தா முதல்ல பெண் குழந்தையான்னு கேட்பேன். இல்லை சார் முதல்ல பையன் வாங்க, அப்போ குழந்தை கருக்கலை பாபாஷனா ஆமாங்க அப்படின்னு. தென்கிழக்கு வளர்ந்து வடகிழக்கு கட்டான ஒரு அமைப்பு இருக்கும்போது அந்த இடத்துல ட்வின்ஸ் பிறக்கிறதும், இல்லை 2 பெண்ணே 3 பெண்ணே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா, உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய வரம் தான் இல்லைங்களா? ஆனா எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்குதா? அங்கதானே கேள்விக்குறி எழுது. சரி, அந்த வரம் வரமாக கிடைப்பதற்கான வழிமுறைகள் என்ன? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஓம் 5 கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை, போலுமேற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திரும்பவும் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. சார், பொதுவாகவே குழந்தை வரம் அப்படின்னு ஏன் சொல்றாங்களா? குழந்தை அப்படிங்கிறதே ஒரு வரம் தான் இல்லைங்களா? ஒரு வர பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் சார். ஆனா எல்லாருக்குமே அந்த வரம் கிடைக்குதா அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, தெருக்கு தெரு பாத்தீங்கன்னாக்கா IVF சென்டர், ஃபர்டிலிட்டி சென்டர், கிளினிக்னு எக்கச்சக்கமா ஓபன் பண்ணிட்டாங்க சார். இருப்பினும் குழந்தை வரம் கிடைக்காமல் ஏக்கத்துடன் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் மக்களும் அங்க இருக்கதான் செய்யறாங்க. இன்னொரு பக்கம், 2 sides of the coin மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா வரமே சாபமானால், அதாவது குழந்தை வந்து பிறக்கும் பொழுதே வந்து குறைபாடுகளோடு பிறக்கின்ற குழந்தை. நாம இருக்கிற வரைக்கும் குழந்தையை பார்த்துக்கலாம் சார். நமக்கு அப்புறமா அந்த குழந்தையின் நிலை என்ன அப்படிங்கும் போதுதான் ரொம்ப மனம் வலிக்குது இல்லைங்களா? இரண்டிற்கும் காரணம் என்ன, தீர்வு என்ன? நிச்சயமா மேம். என்னென்னா வந்து இப்போ ஒவ்வொருத்தருடைய, அதாவது திருமணமான அடுத்த ஒரு 3 மாதத்துலேயே வந்து சொந்த பந்தம் எல்லாமே கேட்குற ஒரு கேள்வி வந்து வீட்டில் விசேஷம் உண்டா அப்படின்னும் போது, அந்த குழந்தை வரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து அந்த மழலை அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு பொருளாதாரம் நல்லாவே வளர்ச்சி வரும். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்களை வந்து அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க. ஏதோ ஒரு தப்பு செய்யணும், குழந்தைன்னா தப்பு செய்ய தான் செய்யும். அப்போ வந்துட்டு அதை அடிக்கக்கூடாது. அதாவது வந்துட்டு என்னென்னா, ஒரு குழந்தை ஒரு வீட்டில் வந்து அடிக்கிறோம், ஒரு பெண் ஒரு வீட்டில் அழுதாலும், ஒரு குழந்தை ஒரு வீட்டில் அழுதாலும் அந்த இடத்துல வந்து பெண் அழுதால் மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க, ஒரு குழந்தை அழுதால் அந்த இடத்துல குரு தங்க மாட்டார். குரு என்றால் கட்டுக்கட்டான பணம் அப்படின்னு பேர். அப்போது ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த இடத்துல வந்து பொருளாதார வளர்ச்சி, அதாவது மன மகிழ்ச்சின்றது வரும். மகிழ்ச்சி இருந்தால் அந்த இடத்துல பணம், பொருளாதாரன்றது நல்லாவே வரும். அப்போது இந்த குழந்தை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த IVF ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதில் கூட்டம் நிறைஞ்சி வழுது. அப்பாயின்மெண்ட் போயிட்டு ஃபுல் டே 8 மணி, நைட் 8 மணி ஆனாலே அவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்படின்னும் போது அதில் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வரும்போதே ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிவிடுவேன், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேருக்குமே எந்த குறை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் சார், 2 பேருக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் இங்கே காலதாமதம் 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தடங்கள். அப்போ என்ன விஷயம்னா, இதை 3 வகையாக நாம் பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிடத்தில் பார்த்தாலே அந்த ஜாதக கட்டத்தை பார்த்தாலே சொல்லிவிடுவோம். நம்ம வந்துட்டு ஒன்று அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில நட்சத்திரங்கள், அந்த அஸ்தம், உத்ராடம், மிருக சீர்ஷம் அப்படின்ற நட்சத்திரங்கள் வரும் பொழுது
ரெண்டு விஷயம். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி, ஒன்று குழந்தை வந்து தாமதம், ரெண்டாவது குறைபாடு உள்ள குழந்தை. இதில் மூன்றாவதையும் நம்ம பார்க்கணும். நல்ல குழந்தை பிறந்தாலும் குழந்தை சொல் பேச்சை கேட்கல, அந்த பையன் வந்துட்டு ஒரு 19-20 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு எதுவுமே வந்து நாங்கள் சொல் பேச்சை கேட்கல, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வீட்டில் மன கருத்து வேறுபாடுகள் போயிட்டுருக்கோம். இதில் இன்னொரு கேட்டகரி கூட, பெற்றோர்கள் இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி குழந்தைகள் வந்து இறந்து போகுது, அதுவும் வந்து நிறைய புத்திரதோஷம் தான், புத்திரதோஷம், கஷ்டம், குழந்தைங்களை நினைச்சு கஷ்டம். அப்ப இவர்களுடைய ஜாதகத்திலே என்ன இருக்குன்னா, புத்திரக்காரகன் குரு பாதிக்கப்பட்டு இருப்பார். எப்படி பாதிப்பு அப்படின்னா, ராகு கேது சனி அப்படின்ற ஒரு 3 கிரகங்கள் மட்டுமே வந்துட்டு இங்கே நான் வந்து ஒரு நெகட்டிவான கிரகமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர்கள் வந்து தடை தடங்களை ஏற்படுத்துவார்கள். சனி பகவான் வந்து 100% நல்லவர் தான், அவர் வந்து ஜட்ஜு தான், ஒரு நீதிமான் தான். நம்ம போன பிறவியில் செய்த அந்த ஒரு பலன்களை வந்து இந்த பிறவியில் வந்து நம்ம கொடுக்க போகிறார். என்னென்னா, இந்த நிறைய வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் வந்து கருக்கலைப்பு அபாஷன்றதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னால் கூட இருந்துச்சு. ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தை வந்து கொல்ற விஷயங்கள்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாலே இருந்தது. அப்போ நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச அதனுடைய தொடர்ச்சி வந்து இந்த ஜென்மத்தில் சனி பகவான் தாமதிப்பார், நிராகரிக்க மாட்டார். அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவை வந்து சனி பகவான் பார்த்தாலும், குருவோட சனி சேர்ந்தாலும், குருவோட ராகு கேது சேர்ந்தாலும், குரு போய் ராகு கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும், குரு பகவான் 6, 8, 12 மறைந்தாலும், இந்த மாதிரியான அமைப்பு கொண்ட ஜாதகங்களுக்கு குழந்தை பேரானது தள்ளி போகும், தாமதிக்கும். அப்போ நான் கேட்பேன், உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, எல்லாம் செக் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்துட்டு எந்த குறையும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாம் 2 பேருக்கும் நல்லா இருக்குது, எதுவும் குறை இல்லை அப்படின்னும் போது இந்த ஜாதக ரீதியாக இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அதுக்கு என்ன செய்யலான்றதை பார்ப்போம். அடுத்து வாஸ்து அப்படின்றதும் அந்த இடத்துல வேலை செய்யும். அப்போ இந்த ஜாதக கட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் இவர்களுக்கு வீடு அமையும். வீடு வந்து ஒரு குறுகிய சின்ன வீட்டில் இருப்பாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருட்கள், பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாம் இவர்களுடைய கட்டிலுக்கு அடியில் தள்ளி வச்சுருப்பாங்க. அவர்கள் அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் நல்லா போட்டிருப்பாங்க, அது வந்து ஒரு 1.5 அடி ஹைட்டில் இருக்கும். அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அத்தனை திங்ஸும் அது நிறைய, ஏன்னா இடம் வந்து வீட்டில் வந்து அங்கங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்றதெல்லாம் வந்து அடியில் வச்சிருவாங்க, அந்த கட்டிலுக்கு அடியில். அந்த ஓப்பன் காட் டைப்பும் இப்போல்லாம் நிறைய வருது இல்லைங்களா? அதுவும் வருது. இதுவும் புத்திரதோஷத்தை நல்லா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பிரபஞ்சம் இருக்க இருக்க என்னன்னா, நம்ம செய்த அந்த முன்னிலை கர்மக்கு தகுந்த மாதிரி அந்த காட்டும் இது மாதிரி அவங்க வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகளை போட்டு போட்டு அதில் வச்சுக்கிறாங்க. அப்போ யார் யாருடைய கட்டிலுக்கு அடியில், அந்த பெட்டுக்கு அடியில எல்லாம் வந்து நிறைய திங்ஸ், அது இல்லாமல் அந்த பெட்டுக்கு அடியில் வந்து சும்மா பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு போட்டு வச்சுக்குவாங்க. கட்டில் இருக்கும், பெட் இருக்கும், நடுவில் பேப்பர்ஸை போட்டு வச்சுக்குவாங்க. இது எல்லாமே வந்துட்டு அங்கே குழந்தை பேர் தடையை ஏற்படுத்துகிறது. நான் பார்த்த வகையில் எந்தெந்த பெட்ரூமில் வந்துட்டு கட்டிலுக்கு அடியில் திங்ஸ் இருக்குதோ அங்கே போனால் புத்திரதோஷம் தான் நான் முதல்ல பேசுவேன். குழந்தை தான் லேட் ஆச்சுங்களா, இல்லை பிறந்தா முதல்ல பெண் குழந்தையான்னு கேட்பேன். இல்லை சார் முதல்ல பையன்வாங்க. அப்போ குழந்தை கருக்கலை பாபாஷனா ஆமாங்க அப்படின்வாங்க. ஸோ அப்போ அந்த கட்டிலுக்கு அடியில் வந்து திங்ஸ் வைக்கும்போது அந்த குழந்தைங்களும் சொல் பேச்சை கேட்கறதில்ல, நாளைக்கு வந்து நல்லா படிக்கலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் வரதெல்லாம் இந்த கட்டிலுக்கு அடியில் வந்து நீங்கள் எதுவுமே வைக்கக்கூடாது. கட்டிலுக்கு அடியில் காலியான ஒரு இடமா இருக்கணும். நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு பொருளாதாரத்தை பார்க்காதீங்க சார், என்ன பொருளாதார சூழல் வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, அதனால் நான் இந்த சின்ன வீட்டில் தான் வாடகைக்கு இருக்க முடியும். நீங்கள் பெரிய வீட்டுக்கு போங்க, உங்களுடைய தேவைகளை நீங்களே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அப்போ பிரபஞ்சம் உங்கள் தேவைக்கு தகுந்த பணத்தை கொடுக்கும் சொல்லுவாங்க ஒரு சிலர் எல்லாம் என்கிட்ட. அதாவது இந்த மாதிரி வாடகை வீட்டுக்கு போங்க, பெரிய இடமா போனால் சார் என்ன சார் வாடகை கொடுக்குறது சிரமமாக இருக்குது சார், இன்றைக்கி வந்து 6000 ரூபாய் கொடுக்குறதுக்கு எனக்கு ஓகே சார், போனால் 10,000 ரூபாய் கேட்குறாங்க சார் நார்மல் வீட்டுக்கு போனால் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வில்லேஜில் எல்லாம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள், 3 மாதம் கழிச்சு 4வது மாதம் நீங்கள் அந்த 10,000 ரூபாய் வாடகையும் கொடுத்து அதுக்கு மேலே சேவிங்ஸும் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எப்போவுமே வந்துட்டு வீடு வந்து ரொம்ப நெருக்கடியாக இக்கட்டான ஒரு வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அதை விட்டு நீங்கள் வெளியில் வாங்க, மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. ஸோ அப்போ 100% வந்துட்டு அதே போல் தென்கிழக்கு வளர்ந்து வடகிழக்கு கட்டான ஒரு அமைப்பு இருக்கும்போது அந்த இடத்துல ட்வின்ஸ் பிறக்கிறதும் இல்லை 2 பெண்ணு 3 பெண்ணு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ வந்து வடகிழக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்று வாஸ்து. 3வது, அவங்க நம்பர் எனக்கு தெரியாது, வராங்க ஜாதகம் பாரு, ஜாதகத்தை பார்த்துமே நான் சொல்லிவிடுவேன், சார் உங்களுக்கு புத்திரதோஷம், ஒரே ஒரு கேள்வி தான் சார், குழந்தை தான் சார் கேள்வி. ஆமாம் சார், அதுக்கு தான் வந்தோம். அப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் எனக்கு தெரியாது, உங்களுடைய கடைசி 2 நம்பர் தப்பு அப்படின்னு சொல்லுவேன். லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா 28, 18, 38, 48 இந்த மாதிரி 8ல் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 00ன்னு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல குழந்தை பேருன்றது தடை தடங்கள் தாமதத்தை ஏற்படுது. அப்போ நம்ம 3 விஷயத்துக்குமே வந்து பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் அப்படின்னும் போது, அதாவது ஜாதக ரீதியாக குரு பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு கொலை குற்றம் அப்படின்னு பேர். குருவோட ராகு கேது சனி சேரும்பொழுது அது வந்து ஒரு கொலை குற்றம் அப்படின்னு பேர். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னா திதி தர்ப்பணம் அப்படின்றது வந்து கொடுக்கணும். அது வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் 6 குளம் நீர்நிலைகளில் வந்து கடல் பகுதியில் போயிட்டு செய்கிறது நல்லது. வீட்டில் நிறைய பேர் செய்வாங்க, அது தவறான விஷயம். வீட்டில் வந்து தெய்வ காரியங்கள் தான் செய்யணும். இங்கே வந்து திதி தர்ப்பணம் வந்து வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது. அப்போ 6 குளம் நீர்நிலைகளில் போயிட்டு திதி கொடுத்து விட்டு குலதெய்வம் போயிட்டு அதுக்கப்புறம் குரு வழிபட்ட இடம் திருச்செந்தூர் போயிட்டு வழிபட்டு வர்றது நல்லது. சார் திருச்செந்தூர் நாங்கள் போயிட்டே தான் சார் இருக்கோம்,
ஒரு வருஷமா மாதம் மாதம் போகிறோம் குழந்தாவிலேயே, ஃபஸ்ட்டு பெரியவங்க, ரெண்டாவது குலதெய்வம், மூணாவது தான் திருச்செந்தூர். அப்போ திதி கொடுத்து விட்டு குலதெய்வம் போயிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகும்போது உங்களுக்கு பலன் வந்து ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக இது நிவர்த்தி ஆகுது. ரெண்டாவது உங்களுடைய வீடு வாஸ்துப்படி வந்துட்டு வடகிழக்கு நல்லா இருக்கணும், வடக்கு கிழக்கு ஓப்பன் இருக்கணும், வடக்கு ஜன்னல் இல்லை கிழக்கு ஜன்னல் இல்லை, நிச்சயமாக அங்கே வந்துட்டு குழந்தை அப்படின்றது வராது. வரவு அப்படின்றது வீட்டுக்கு வர வேண்டிய வருமானமாகட்டும், ஒரு பெண் திருமணமாகி வீட்டுக்கு வர வேண்டியதும் வரவு தான், ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே வர வேண்டியதும் வரவு தான். அப்போ வடக்கு கிழக்கெல்லாம் நீங்கள் அடைச்சி வைக்கும்போது அந்த இடத்துல வரவு குழந்தை என்பது வராது. ஸோ வீடு வந்து 100% நல்லா இருக்கணும். ரெண்டாவது கட்டிலுக்கு அடியில் வந்துட்டு எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. கட்டிலுக்கு அடியில் வந்து நிறைய குப்பைகளை போட்டு வைக்காதீங்க. அந்த இடத்துல கணவன் மனைவி உறவும் பாதிக்கப்படும். இப்போ நீங்க சொன்ன மாதிரியான அமைப்புல இருக்க ஒரு வீடுன்னு வச்சுப்போமே, அதுல வந்து அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்கிறாங்க, அவங்க பெரியவங்களாகி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது இல்லையா? இப்போ அம்மா அப்பாவும் அந்த வீட்டுல தானே இருந்திருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் பிறக்க மாட்டேங்குது? நிச்சயமா சூப்பரான கேள்வி மேம். என்ன விஷயம்னா, இப்போ அப்பா அம்மா குழந்தை பிறந்துச்சு, அதே குழந்தைங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. இதுதான் உங்களுடைய கேள்வி. இதில் என்னென்னா, அதாவது என்னை எங்கள் அப்பா அம்மாவும் என்னையும் எடுத்துக்கலாமே. இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்தை ஆயிடுச்சு, எனக்கு வந்து குழந்தை லேட் அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி வேலை செய்யணும்னா, அந்த வீடு அவங்க அப்பா அம்மாவா, இப்போ எங்கள் அப்பா அம்மா பிறந்தது அவங்களுடைய அம்மா வயிற்றுல இல்லையா, அப்போ அவங்க அப்பா அம்மா இருந்த வீடு நல்லா இருந்திருக்கும், அது அவங்களுக்கு வேலை செய்யும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு. எங்கள் அப்பா அம்மா இருக்கிற வீடு இப்போ சரியில்லை, அது எனக்கு வேலை செய்யும். டபுள் நெகட்டிவிட்டி ஆயிடுது. ஆமாம். என்ன விஷயம்னா, நான் வந்து என் அம்மா வயிற்றுலேருந்து நான் பிறந்தேன். அப்போ எனக்கு வாஸ்து பார்க்கணுன்னா நான் வந்துட்டு இப்போ சென்னைக்கு வந்துட்டேன், சூப்பராக வந்து வடக்கு கிழக்கெல்லாம் சூப்பரான ஒரு இடத்துல நான் இருக்கேன், ஆனால் எனக்கு குழந்தை ஆகலை அப்படின்னும் போது என் அப்பா அம்மா இருக்கிற இடத்த நான் பார்க்கணும். மனைவியோடைய இது சார் வீடு, மனைவியோட அப்பா அம்மா வீடும் என்னுடைய அப்பா அம்மா வீடும் வேலை செய்யும். அப்போ இதுதான் விஷயம். அப்போ அந்த 2 இடம் நல்லா இருக்கும்போது எனக்கு குழந்தை அப்படின்றதாகும். அப்போ என் தாத்தா பாட்டி வாழ்ந்த இடம் நல்லா இருந்திருக்கும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம எப்பவுமே வந்து நம்ம இடத்த போய் நான் எங்கேயாவது வாஸ்து பார்க்க போறேன்னா முதல்ல உங்க பூர்வீக இடம் ஏதாவது இருக்குதா, அப்பா வாழ்ந்த இடம் இருக்குதா, தாத்தா வாழ்ந்த இடம் இருக்கா, முதல்ல அதை பார்த்துட்டு இங்கே வருவோம். சார் இங்கே பாருங்க சார், நாங்கள் இங்கே தான் இருக்கணும், அதெல்லாம் விஷயம் இல்லை, இது வேலை செய்யாது அவங்களுக்கு. அதுதான். இதுலயும் 2 பிள்ளைங்க இருக்கு இவங்களுக்குன்னா, ஒரு பிள்ளைக்கு பிறக்குது ஒரு பிள்ளைக்கு பிறக்க மாட்டேங்குது. ஆமாம். என்ன ஒரே தாத்தா ஒரே அம்மா அப்பா தானே. ஆமா நிச்சயம். இதுல வந்து நம்ம கர்மாவும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுல வந்து கர்மாவும் ஆட் பண்ண வேண்டியதுதான். அதுல என்ன விஷயம்னா, குழந்தை, 2வது குழந்தை, 3வது குழந்தை, 4வது குழந்தை ஒவ்வொரு பாகத்தையும் பிரிப்போம். அப்போ குழந்தைக்கு வந்து வடக்கு பக்கம் நல்லா இருக்கும், கிழக்கு பக்கம் தவறா இருக்கும்போது 2வது குழந்தைக்கு குழந்தை ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அப்போ வீடு வந்துட்டு நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை, ஒரே வீட்டில் 2 குழந்தை, ஒருத்தருக்கு ஆச்சு ஒருத்தருக்கு ஆகல. இது கேள்வி கேட்பாங்க என்கிட்ட. சார் இந்த ஜாதகம் பார்த்து நீங்கள் புத்திரதோஷம் சொல்லிட்டீங்க, எங்கள் மூத்தாருக்கு இருக்குது எங்களுக்கு இல்லையே, இந்த கேள்வி வரும். இந்த கேள்விக்கு வந்துட்டு 100% வடக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும், கிழக்கு நல்லா இருக்காது. 2வது குழந்தை கிழக்கு. அப்போ கிழக்கு ரெடி பண்ணும்போது கிழக்கு பக்கம் என்ன செய்வாங்க தெரியுங்களா, ஒரு 20 அடிக்கு சீட்டை போட்டு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பிரிக்கும்போது இவங்களுக்கு குழந்தை ஆகிடும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, நியூமராலஜி படி வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் 100% வந்து கடைசி 2 நம்பர் வந்து குழந்தைகளை குறிப்பிடும். அந்த இடத்துல இந்த 18, 28, 38, 48, 58 இதெல்லாம் 8ன்னு வர்றது எல்லாமே வந்து ஒரு தவறான எண். அடுத்து பார்த்தீங்கன்னா 00 வர்றது, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. 3, 5, 7, 07, 03ன்னு முடியும். இதெல்லாம் வந்து தவறான எண்கள் அந்த இடத்துல வரும்போது குழந்தை பேரை தாமதிக்குது ஒன்று. ஸோ அந்த இடத்துல நல்ல நம்பரை நம்ம செட் பண்ணி அவங்களுக்கு குழந்தை அப்படின்றது செட் ஆகிடும். அடுத்து இந்த மனநலம் உடல் நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், குழந்தை பிறந்து ஒரு 5 வயசுக்கு அப்புறம் பாம்பு கடிச்சு இறந்துச்சு, இதெல்லாம் வந்து புத்திர தோஷம் பேர். குழந்தைய நினைச்சு இவங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம், உத்திராடம், மிருகசீர்ஷம் கொண்ட அந்த நட்சத்திரம் கொண்ட பரம்பரையில அது வரும். சரிங்க சார், இப்படி புத்திர தோஷம் இருக்கு, இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அப்ப அவங்க என்னதான் பண்றது அப்படிங்கறத பத்தி நிச்சயமா நேரமின்மை காரணமா இந்த எபிசோட்ல பேச முடியல. ஆனா இது குறித்த விரிவான விளக்கத்தை நீங்க அடுத்த எபிசோட்ல எங்களுக்காகவே கொடுக்கணும் சார். அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுக்குறாரு இல்லையா? சரிங்க, பிறந்தப்போ நம்ம வந்து இந்த நட்சத்திரம் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வர முடியாது இல்லையா? பிறந்தாச்சுங்க, இப்போ என்ன பண்றது? இந்த கேள்விக்கு சார் நமக்காகவே அடுத்த எபிசோட்ல சூப்பரான விடைகள் கொடுக்க போறாரு. எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூடவே இணைந்திருங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா, உங்களுக்கான நிகழ்ச்சி.